டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் கட்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? தணிக்கை குழுவில் வேலை செய்கிறவங்க மத்திய அரசு அதிகாரிகளா மாநில அரசு அதிகாரிகளான்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. திரைப்பட தணிக்கை வாரியம் என்பது மத்திய அரசை சார்ந்தது தான், மாநில அரசை சார்ந்தது இல்லை. இப்போது ஃபிலிம் ரோல்களை வச்சு படம் எடுத்தால் செலவு அதிகமாகுமா கம்மியாகுமான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஃபிலிம் ரோல்களை இப்போது பயன்படுத்தினால் மிக அதிகமாக செலவாகும் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அது போன்ற ஃபிலிம் ரோல்கள்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ லேபரட்டரியே இல்லையே தமிழ்நாட்டில். டிஎம்எஸ் அவர்கள் அவருடைய தாய்மொழியான சௌராஷ்டிராவில் ஏதாவது பாடல்கள் பாடியிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. சௌராஷ்டிரா மொழியை தாய்மொழியாக கொண்ட டிஎம் சௌந்தரராஜன் சௌராஷ்டிர மொழியில் பாடியிருக்கார். ஆனால் அவை திரைப்பட பாடல்கள் இல்லை, பக்தி பாடல்கள். சிவகார்த்திகேயன், மணிகண்டன், பிரதீப் ரங்கநாதன் மாதிரியான நடிகர்களோட வருகையால் சூர்யா, விக்ரம் 2 பேருமே சத்யராஜ், சரத்குமார் இடத்துக்கு தள்ளப்படுவாங்கன்னு எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தோன்றுவது மாதிரி எனக்கும் தோன்ற வேண்டுமா என்ன? எனக்கு அப்படியெல்லாம் தோணலை. ஷாருஹாசன் அவர்களை பற்றின சுவாரஸ்ய தகவல் சொல்ல முடியுமான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனோடு எத்தனை ஆண்டுகள் எனக்கு பழக்கம் உண்டு, அது மாதிரி ஷாருஹாசனோடும் எனக்கு பழக்கம் உண்டு. மிகச்சிறந்த மனிதர் என்று தான் ஷாருஹாசன் சொல்லுவேன். அவரோட பேசிகிட்டு இருந்தால் நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு நகைச்சுவாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர். நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? விஜய்க்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரையிலே இதுதான் என்னுடைய கடைசி படம் என்று விஜய் அறிவித்த ஒரு திரைப்படம். ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒரு திரைப்படம். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் குறிப்பிட்ட தேதியில் வெளிவரலை அப்படின்னும்போது அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் விஜய்க்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருப்பார் விஜய் என்பதிலே சந்தேகமில்லை. பாரதி ராஜா டைரக்ஷனில் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த டாப் டக்கர் படம் ஷூட்டிங் பாதியிலே நிறுத்தப்பட்டு கைவிடப்பட்டது. அதற்கு முக்கிய காரணம் என்னென்னு ஜெய் ஆனந்த் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. டாப் டக்கர் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்காக காட்சிகளை எல்லாம் நாங்கள் படமாக்கலை, பாடல்கள் மட்டும்தான் படமாக்கணும். 2 பாடல்கள் அந்த படத்துக்காக படமாக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா காதல் பரிசு அப்படின்ற படத்தில் டாப் டக்கருக்காக படமாக்கிய ஒரு பாடலை பயன்படுத்தியிருந்தாங்க. டாப் டக்கர் திரைக்கதை சரியாக அமையலை. அதன் காரணமாக தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை தொடர முடியல. அதை அப்படியே நிறுத்திவிட்டு பாரதி ராஜா எடுத்த படம் தான் ஒரு கைதியின் டைரி. ரிவ்யூவர் பரத்வாஜ் அவர்களை சாய்வு சித்ராவில் எதிர்பார்க்கலாமான்னு லாவண்யா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. திரைப்பட விமர்சகர் பரத்வாஜ் தங்களுடைய பேட்டி ஏற்கனவே சாய்வு சித்ராவில் இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கிறது, பாருங்கள். நடிகர் அஜித் மாதவனை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்களும் வெளிநாட்டில் செட்டில் ஆக போகிறாங்கன்னு தகவல் வருது. இந்த தகவல் உண்மையான சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகிற எண்ணம் சிவகார்த்திகேயனுக்கு இருப்பதாக தெரியல. ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடித்ததுலேயே படையப்பா படத்தில் நீலாம்பரி கேரக்டர் தான் அவருக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. ஆனாலும் அதுக்கப்புறம் எதனால் தொடர்ந்து நெகட்டிவ் கேரக்டரில் நடிக்கலைன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. படையப்பா திரைப்படத்தில் ரம்யா கிருஷ்ணன் ஏற்றிருந்த அந்த நீலாம்பரி கதாபாத்திரத்தை ஒரு வில்லியனுடைய கதாபாத்திரம் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. அந்த கதாபாத்திரத்துக்கு அது ஒரு கதாநாயகனுடைய கதாபாத்திரம் தான். கதாநாயகனை காதலிக்கின்ற நீலாம்பரி அந்த காதல் நிறைவேறாதனால் அந்த கதாநாயகன் மீது வன்மம் கொள்கிறார், அவரை எதிர்க்கிறார். இதுதான் அந்த படத்துடைய கதையோட்டமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் மீண்டும் அமைந்திருந்தால் நிச்சயமாக ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க. அது மாதிரி அவருக்கு அமையலை. அதன் காரணமாக தான் அப்படிப்பட்ட வேடங்களில் அவர் தொடரலை. கமல், ரஜினி, நெல்சன் கூட்டணியில் உருவாக போகிற படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் பொங்கலுக்கு வெளியாக வாய்ப்பு இருக்கான்னு சந்தோஷ் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. நெல்சனுடைய இயக்கத்திலே கமல், ரஜினி ஆகிய இருவரும் இணைந்து நடிக்கின்ற படத்தினுடைய அறிவிப்பு பிப்ரவரி மாதம் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். இந்தியன் சினிமாவில் எடுக்கப்பட்ட முதல் டப்பிங் படம் எதுன்னு சந்தோஷ் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் மொழிமாற்ற படம்னா அது ஹரிச்சந்திரா என்ற திரைப்படம் தான். கன்னடத்திலிருந்து அந்த திரைப்படத்தை தமிழுக்கு மொழிமாற்றம் செய்திருந்தார் ஏபி மையப்ப செட்டியார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை குவித்து அவருக்கு பெரும் லாபத்தை பெற்று தந்தது. நடிகர் பிரேம் நடித்த குரோதம் படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி குரோதம் 2 படமும் ஹிட் ஆச்சான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. குரோதம் படம் அடைந்த வெற்றி குரோதம் படத்தினுடைய பார்ட் 2 படம் அடையவில்லை. ரஜினியோடைய அடுத்த படம் ரிலீஸ் அடுத்த பொங்கலுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே ஜெயிலர் 2 படத்தோடைய ஷூட்டிங் முடிச்சு அந்த படத்தோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிச்சு சொன்ன டைமுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்களான்னு கொழும்பு நகர்லேருந்து அதிகன்னு கேட்டிருக்காங்க. இன்னும் 365 நாட்கள் தான் இருக்குது அப்படின்னு ஏன் அதை பார்க்குறீங்க? இன்னும் 365 நாள் இருக்குது என்று எண்ணி பாருங்கள். இதெல்லாம் சாத்தியம் என்று உங்களுக்கே தெரிய வரும். ஒரு 2 சீட்டர் காரில் 3 நாளுக்கு ட்ரிப்பு போகணும்னு சொன்னால் நீங்கள் சினிமாவில் இருக்க யாரை கூட்டிகிட்டு போவீங்கன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. 2 சீட்டர் காரில் ஒருவரை அழைத்து கொண்டு 3 நாள் ட்ரிப் போகலான்னா நான் 3 பேரை தேர்ந்தெடுப்பேன். ஒன்று பார்த்திபன், இன்னொன்று ஆர்ஜே பாலாஜி,
மூன்றாவது மிர்ச்சி சிவா. இவங்க 3 பேரில் யார் வந்தாலும் என்னுடைய பயணம் சுவாரஸ்யமாக அமையும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. 3 நாள் அப்படின்றதுனால ஒவ்வொருத்தரோடு ஒரு நாள் அப்படின்னு அந்த பயணத்தை நான் திட்டமிட்டால் கூட மிகச்சிறப்பாக அந்த பயணம் அமையும்னு நினைக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதனால் அவருடைய கலை வாரிசாக பாக்யராஜ் அவர்கள் அறிவித்தார்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. பாக்யராஜோடு பல நாட்கள் பழகியதற்கு பின்னாலும் அவருடைய திரைப்படங்கள் பலவற்றை பார்த்ததுக்கு பின்னாலும் தன்னுடைய கலை வாரிசாக இவர் சரியாக இருப்பார் அப்படின்னு எம்ஜிஆருக்கு தோன்றி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவர் அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். டூரிங் டாக்கீஸில் வேலைக்கு சேர்றதுக்கு தேவையான முக்கியமான குவாலிட்டி எதுன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸில் எந்த பிரிவில் வேலை பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லலையே. அதை சொன்னால் தானே உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். கமலுடைய எந்த படத்துலையுமே விசு அவர்கள் நடிக்கலையே, இதற்கு காரணம் என்னன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கமலுடைய எந்த படத்திலும் விசு நடிக்கலைன்னா அதுக்கு சரியான சந்தர்ப்பங்கள் அமையாது தான் காரணம். தெலுங்கு சினிமாவில் 4,000 கோடி படங்கள் இருக்குது, இதை எப்படி அவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னு பரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தெலுங்கு பட உடைகளே 1000 கோடி ரூபாய் படங்களை அவர் திட்டமிடுவதற்கு காரணமாக அமைந்ததுன்னா ஒரு பக்கம் புஷ்பா படத்தினுடைய வெற்றி, இன்னொரு பக்கம் பாகுபலி படத்தினுடைய வெற்றி. சிறந்த கதாசிரியராக நம்ம இப்போ வரைக்கும் பாக்யராஜ் அவர்களை தான் சொல்கிறோம். அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. சிறந்த கதையாசிரியர் என்று பாக்யராஜை பலரும் பாராட்டியிருக்கிறார்களே தவிர சிறந்த கதாசிரியர் அவர் மட்டுமே அப்படின்னு யாரும் பாராட்டியதாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொருத்தரும் மிகச்சிறந்த திரைக்கதையாசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுடைய ஜாவர் சீதாராமன் மிகச்சிறந்த திரைக்கதாசிரியராக பாராட்டப்பட்டார். அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா 80களில் திரைக்கதை சக்கரவர்த்தி என்று பாராட்டக்கூடிய அளவுக்கு பாக்யராஜுடைய பல திரைக்கதை வசனங்கள் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தன. அடுத்து இன்று ஒரு தகவல். சரவணா பிலிம்ஸ் அதிபரான ஜிஎன் வேலுமணிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே மிக நெருக்கமான நட்புண்டு. அதன் காரணமாகத்தான் சரவணா பிலிம்ஸ் நிறுவனத்திலே பல படங்களில் நடித்தார் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட அவர்களுடைய நட்பு குடியிருந்த கோயில் படத்திற்கு பின்னாலே அடியோடு முறிந்து போனதென்றால் அதற்கு காரணம் குடியிருந்த கோயில் படத்தினுடைய வெளியீட்டின் போது நடந்த ஒரு சம்பவம். அந்த படத்தினுடைய வெளியீட்டின் போது படப்பட்டியலில் எடுத்துச் செல்வதற்காக சரவணா பிலிம்ஸ் அலுவலகத்துக்கு விநியோகத்தில் சென்றபோது ஒரு பெட்டிக்கு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் பொட்டியை தர முடியும் என்று சரவணா பிலிம்ஸுடைய நிர்வாகி கூறினார். இதை கேட்ட உடனே அங்கிருந்த விநியோகத்தில் எல்லோருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாகிவிட்டது. எதுக்காக நாங்கள் 5000 ரூபாய் தரணும், கூப்பிடுங்க ஜிஎன் வேலுமணி என்ற போது, ஜிஎன் வேலுமணி ஊரில் இல்லை, நீங்கள் 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா பொட்டி தரேன், இல்லைன்னா தர முடியாது என்று சொல்லிவிட்டார் அந்த நிர்வாகி. உடனே அந்த விநியோகஸ்தர் எல்லோரும் எம்ஜிஆரை சந்தித்தார். என்ன விஷயம் என்று எம்ஜிஆர் கேட்டபோது, இது மாதிரி 5000 ரூபா கொடுத்தா தான் படப்பட்டு தரேன்றாரு, இது என்ன அநியாயம், நாங்கள் ஏற்கனவே விநியோகத் தொகையை முழுமையாக கொடுத்துட்டோம் அப்படின்னு எம்ஜிஆரிடம் அவர்கள் முறையிட்டார்கள். என்ன காரணம் சொல்கிறாங்க அவங்க என்று எம்ஜிஆர் அவரிடம் கேட்டார். படத்தினுடைய பட்ஜெட் அதிகமாகிடுச்சு, அதனால் இந்த 5000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பொட்டி தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த விநியோகஸ்தர் சொன்ன உடனே வேலுமணியை தொடர்பு கொள்ள எவ்வளவோ முயற்சி செய்தார் எம்ஜிஆர். ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியல. நீங்கள் பணத்தை கொடுத்து பொட்டி எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு ஏதாவது நட்டம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், இனி ஜிஎன் வேலுமணிய நிறுவனத்திலே நான் நடிக்க மாட்டேன், அது மட்டும் உறுதி என்று விநியோகஸ்தரிடம் சொன்னார் எம்ஜிஆர். அப்படி அவர் சொன்ன போதே அவர் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கிறார் என்பதை விநியோகஸ்தர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. எம்ஜிஆருக்கும் ஜிஎன் வேலுமணிக்கான உறவு முறிந்ததற்கு அந்த சம்பவம் தான் காரணமாக அமைந்தது. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co. டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.